தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தூய அந்தோணியாருடைய நவநாள் திருப்பலியிலே இறை அருள் வர உருக்கத்தோடு ஜெபிப்போம். அந்தோணிச்சாமி மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று 23வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஓவியாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சூசை தேவராஜ் திருமண நாளிலே அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மனோஜ் ராணி லான்சி குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே அனைத்து நன்மைகளாலும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்றும், எதிர் தீமைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாப்பு விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை, 14 முதல் 21 வரை, மேலும் 31 முதல் 35, 36 வரை. அந்நாட்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம், நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது,
கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியிருளும். தூதன் அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோற்றின் மகன் எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் மயங்கி போனேன்.
வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 7வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 6 மேலும் 12, 13, 14. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிகவும் குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தூய் அந்தோணியாருடைய நவநாளை மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று பெரும்பாலும் நாம் வாசித்து தியானித்திருக்கிறோம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள்? உங்களை அவர்கள் அன்போடு நடத்த வேண்டும், உங்களை மதிக்க வேண்டும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களை மன்னித்து விட வேண்டும். தவறுகள் செய்கிற பொழுது நீங்கள் சின்ன காரியம் செய்தாலும் உங்களை பெருமையாக அவர்கள் பாராட்ட வேண்டும். இதெல்லாம் பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவது. ஆகவே அவற்றை நாம் அவர்களுக்கு முதலில் செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் என்று. ஆனால் மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது வசனம் தெளிவாய் இருக்கிறது. நுணுக்கமாய் வாசிப்போம். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களா? உங்களை பிறர் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்களா? விரும்புவது இல்லை. பிரியமானவர்களே, எனவே இந்த வாசகத்தை நாம் நுணுக்கமாக வாசிக்கிற பொழுது இதற்கு முந்தைய பகுதியை நமக்கு திருச்சபை சேர்த்து கொடுக்கிறது. 7வது வசனத்தோடு 12வது வசனத்தை யோசியுங்கள் என்று. ஏனென்றால் 2 பேரை ஆண்டவர் இங்கே சொன்னால் ஒரு குழப்பம் வந்துவிடும். மாறாக பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும், அந்த பிறர் என்பதே இன்னொரு நபர் அல்ல, நீங்கள். உங்களை குறித்து நீங்கள் அக்கறையோடு இருக்கிறீர்களா? உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த வசனத்தை குறித்து ஒருவர் என்னோடு பேசுகிற பொழுது சொன்னார், ஃபாதர், தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். அப்போ நாய்க்கு நல்லதை கொடுக்காத, நல்ல பொருளை நாய்க்கு போட்டனா அதுக்கு மதிப்பு தெரியுமா? கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமா? ஆனால் இயேசுநாதர் எல்லோருக்கும் நன்மை செய்ய சொன்னார். தன்னை சிலுவையில் அறந்தவர்களையும் மன்னித்தார். யூதாசு காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தே தன்னோடு வைத்திருந்தார். ஆனால் அவர் நாய் என்று தெரிந்தும், தன்னை கொத்துகிற பாம்பு என்று தெரிந்தும் அருகில் வைத்திருந்தார், நல்லதை செய்தார். ஆனால் நமக்கு அறிவுரை சொல்லுகிற பொழுது இதோ நாய்களுக்கு முன்னால் நல்ல பொருளை போடாதுன்னு சொல்கிறாரு. அப்போது நாய் போல் இருக்கிறவர்கள், நம்மை மதிக்க தெரியாதவர்கள், நம்முடைய அருமை தெரியாதவர்கள், அவர்களை நாம் ஒதுக்கிவிட்டு அல்லது அவர்களுக்கு முன்னாடி நல்லது போடாமல் சும்மா போயிடணும்னு சொல்கிறாரா? இதற்குத்தான் இந்த திருச்சபை நுணுக்கமாக 6வது வசனத்தோடு 12வது வசனத்தையும் கொடுத்திருக்கிறது. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று என்ன விரும்புகிறார்களோ. பிரியமானவர்களே,
அப்போ நான் அவரிடம் சொன்னேன், அந்த நண்பரிடம், ஐயா, அதாவது நல்லது எதையும் நாய்க்கு போடாதேன்னு ஆண்டவர் சொல்லலை. வசனம் தெளிவாக இருக்கிறது. தூய்மையானது எதையும் நாய்களின் முன்னால் போடாதீர்கள். முத்துக்களை பன்றிகளின் முன்னால் வைத்தால் அவை அந்த முத்துக்களை மிதிக்கும், உங்களையும் வந்து சேதப்படுத்தும். எனவே இந்த நாய் அல்லது பன்றி என்று சொல்வது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றி அல்ல, நமக்குள் நாயின் குணம் இருக்கிறது. நாய் போல் குறைக்கின்றோம் கோபப்படுகிற பொழுது. அன்பு கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக இந்த கோபத்தை நாம் வெறுப்பு கொடுத்து கொடுத்து, பகை கொடுத்து கொடுத்து நமக்குள் இருக்கின்ற ஒரு விலங்கின் குணத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, இனிமை கொடுப்பதற்கு பதிலாக இந்த நாய்க்குரியதையோ அல்லது நம்முடைய உடலுக்குள் இருக்கிற பேராசை பகிர்வு செய்வதற்கு பதிலாக பேராசையை நாம் வளர்த்து கொண்டே இருந்தால் தூய்மையான காரியத்தை, தூய்மையானது எதெல்லாம்? நம்முடைய நேரம் தூய்மையானது, நம்முடைய எனர்ஜி ஆற்றல் தூய்மையானது, நம்முடைய சிந்தனை தூய்மையானது, இதெல்லாம் ரிசோர்ஸ். தூய்மையானதுன்னா ஒரிஜினல் திங்ஸ். எனவேதான் இயேசு சொல்வார், இதோ பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாக இருந்தால் உங்களுடைய உண்மையான செல்வத்தை யார் உங்களுக்கு ஒப்படைப்பார்? எனவே நமக்குள் இருக்கிற இந்த விலங்கை நாம் இந்த நல்ல காரியத்தை கொடுத்து கொடுத்து வளர்க்கிற பொழுது அது வளர்ந்த பிறகு உங்களைத்தான் உங்கள் கோபம் கொல்லும். உங்கள் பொறாமை கடைசியில் உங்களுக்கு இழப்பாக முடியும். உங்களுடைய பேராசை உங்களைத்தான் காவு கொடுக்குமே தவிர இன்னொருத்தரை அல்ல. ஆழமான ஒரு சிந்தனை. இதை நுணுக்கமாக புரியவில்லை என்றால் இந்த பகுதி நமக்கு புரியாது. பன்றிகள் போல தூய்மையற்ற காரியங்கள் நமக்குள் இல்லையா? தூய்மையற்ற சிந்தனைகள், தூய்மையற்ற செயல்பாடுகள், சாக்கடைத்தனமான இன்பம், ரொம்ப சீப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கேவலமான சந்தோஷம் நமக்குள்ள இல்லையா? யோசித்து பாருங்க. நிச்சயம் இருக்கிறது. அந்த கேவலமான சந்தோஷத்தின் முன்னால் இந்த இறைமையை நீங்களே சொல்லுகிற பொழுது உங்களுக்குள் இருப்பது உங்களையே எதிர்க்கும். எனவே செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்குள் இருக்கிற இந்த நாய் போன்ற, பன்றி போன்ற கொடூரமான விலங்கையும் அசுத்தமான விலங்கையும் வெளியேற்றி விட்டோம் என்றால் நமக்குள் இருப்பது தூய்மையாயிருக்கும், பலன் தரும். எனவேதான் அது ஈஸி அல்ல, அது இடுக்கமான வாயில் வழியே நுழைவது போன்றது. அதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்றால் என்றென்றும் நிறைவோடு இருப்பீர்கள் என்கின்ற ஆழமான பகுதியை தியானிப்போம். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் நவ நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது பேரின்பத்தை எங்களுக்கு எந்நாளும் பெற்று தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், தீமையை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளவும் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து அப்படியே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்று ஓவியா தன்னுடைய 23வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். சுசை தேவராஜ் திருமண நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை குணமளிக்கின்ற விடுதலையின் பெருவிழா நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் இன்று அந்த திருவிழா சிறப்பாக இருந்தது. ஏறக்குறைய ஒரு 700 பேர் இந்த காலை வழிபாட்டில் முழுமையாக மாலை 4 மணி வரை இருந்து முழுமையான ஒரு விடுதலையை குணமளித்தலை பெற்றுக்கொண்டார்கள். எனவே ஆங்கில மாதம் தோறும் அடுத்த மே மாதம் வரை ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் என்று இந்த வழிபாடு இருக்கிறது.
குமிழியில் இருக்கிற தூய மிக்கேல் அதிதூதர் தியான குழுவினர் நமக்கு வருகிறார்கள். சகோதரர் வர்கீஸ் அவர்கள் இதை வழி நடத்துகிறார்கள். எனவே உங்களுடைய விண்ணப்பங்கள், கருத்துக்கள் இதில் ஜெபிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவற்றை எழுதி நம்முடைய விண்ணப்ப பெட்டியிலே போடுங்கள். நாங்கள் அவற்றை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் ஆண்டு முழுவதும் அதற்காக ஜெபிக்கிறார்கள். ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே வந்து இந்த வழிபாடு நடைபெறுகிறது. எழுந்து நின்று நாம் முழுமையாய் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றல் எங்களை எந்நாளும் உமது பேரன்பில் நிலைத்திருக்க செய்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு